ஓம் சாந்தி. இறைவன் கடவுள் சிவதந்தை ஆவார். அவர் நிராகாரமானவர். அவர் உடலற்றவர். அவர் நிராகார உலகத்திலிருந்து இப்போது இந்த பிரம்மாவின் உடலை கடனாக பெற்றுக்கொண்டு இப்போது நமக்கு ராஜயோகம் மற்றும் ஞானத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு கர்மேந்திரியங்கள் இல்லை. அவர் இந்த பிரம்மாவின் வாய் மூலமாக ஞானத்தை சொல்கின்றார் மற்றும் அவர் இந்த 3 உலகங்களின் அறிமுகம் மற்றும் அதன் அம்சங்களை விளக்குகின்றார். பாபா கூறுகிறார், இது ஸ்தூல உலகம். இந்த உலகத்தில் மனிதர்கள் மற்றும் தேவதைகள் இருப்பார்கள். தேவதைகள் இருக்கும் இடம் சத்யுகம் மற்றும் மனிதர்கள் இருக்கும் இடம் நரகம் அல்லது கலியுகம். இந்த உலகத்தில் நாம் கர்மேந்திரியங்கள் மூலம் கர்மங்களை செய்கின்றோம். இது கர்ம பூமி என்று கூட சொல்லப்படுகிறது. அடுத்தது சூட்ச்ம உலகம். இதில் ஒளி உடலாக சூட்ச்ம உடலில் ஃபரிஷ்தாக்கள் இருக்கின்றார்கள். அங்கு கர்மேந்திரியங்கள் கூட இருக்கின்றன. ஆனால் அது பாபா சொல்கின்றார், அது ஊமைப்படமாக இருக்கின்றது. அதாவது இந்த எலும்பும் தோலும் உள்ள உடல் இல்லை, ஆனால் ஒளி உடலாக இருக்கின்றது. அங்கு நடக்கும்போது சுற்றும் போது ஒளி உடல் தென்படுகின்றது. ஆனால் அங்கே சைலன்ஸ் ஆக இருக்கும். அது ஆதலால் ஊமை படம் என்று பாபா சொல்கின்றார். அது ஃபரிஷ்தாக்களின் உலகமாக இருக்கின்றது. அடுத்து நிராகார உலகம். நிராகார உலகம் என்றால் ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம். அங்கு எண்ணங்களற்ற மற்றும் சப்தம் அற்ற உலகமாக இருக்கின்றது. அங்கே ஆடாத அசையாத நிலையில் நாம் ஆத்மாக்கள் அங்கு வசிக்கின்றோம். அது நிராகார உலகம் அல்லது பிரம்மாண்டம் என்று சொல்லப்படுகின்றது. அங்கு நமது தந்தை இருக்கின்றார். நாம் அந்த உலகத்திற்கு செல்லவிருக்கின்றோம். அங்கிருந்துதான் நாம் வந்துள்ளோம். பிறகு அங்கே திரும்பி செல்ல வேண்டும். இப்போது சமயம் நெருங்கிவிட்டது வீட்டிற்கு செல்வதற்காக. ஆகையால் பாபா தானாகவே இங்கே வந்து அவரது அறிமுகத்தை கொடுத்து ஞானத்தை வழங்கி சத்யுகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் மற்றும் வீட்டிற்கு சத்குருவாக நம்மளை அழைத்து செல்லவிருக்கின்றார். ஓம் சாந்தி.